விஜய் உரை முடிந்து சில நாட்கள் ஆகிவிட்டது. ஆனாலும் மழை விட்டும் தூவானம் விடவில்லை அப்படி சொல்லுவாங்க. அந்த வகையில் தொடர்ச்சியாக விமர்சனங்கள் அவர் உரை மேலே, அவர் அரசியல் மேலே வந்துக்கிட்டே இருக்கு. இது எதை வெளிப்படுத்துது, எப்படி நாம் புரிஞ்சுக்கலாம்? விஜயுடைய மாநாடு நடந்தது 21ஆம் தேதி. இன்னைக்கு 6 நாட்கள் ஆகிறது. 6 நாட்கள் கழித்து கூட அந்த மாநாடு குறித்து தான், விஜய் குறித்து தான் ஒரு விவாதம் என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு பதில் கொடுக்கிறதாகட்டும், விமர்சனம் செய்வதாக இருக்கட்டும், விஜயை பார்த்து அரசியல் கட்சிகள் பயந்து போயிருக்காங்க அப்படின்றது தெளிவா தெரியுது. ஏன்னா விஜயுடைய மாநாட்டுடைய தாக்கம், நீங்க கடந்த காலங்கள்ல பல்வேறு மாநாடுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். அந்த மாநாடுகள்ல தீர்மானம் நிறைவேற்றுவாங்க, அல்லது அந்த மாநாடுகள்ல விமர்சனம் பண்ணி பேசுவாங்க. அப்புறம் பதிலுக்கு அந்த விமர்சனத்துக்கு ஒரு பதில் வரும், அவ்வளவுதான். அது குறித்து அந்த பேச்சுக்கள் இருக்காது. பட் 2026 தேர்தலை நோக்கி நாம போகும்போது விஜய் ஒரு மிக முக்கியமான பிளேயராக தமிழக அரசியல் களத்துல மாறி இருக்கிறார் அப்படின்றதுக்கு எந்த கட்சியும் அவரை டிஸ்மிஸ் பண்ணல அப்படின்றதுதான் பாக்குறேன். அவரை அவங்க சீரியஸா எடுத்துக்கிறாங்களா, எந்த அளவுக்கு சீரியஸா எடுத்துக்கிறாங்க, விஜயுடைய தாக்கம் என்னவாக இருக்கும், விஜய்க்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு என்ன, அவருக்கு இருக்கக்கூடிய ஓட் பேங்க் என்ன அப்படின்றதெல்லாம் தேர்தல் முடிந்ததுக்கு பிறகுதான் தெரியும். ஆனால் தற்போது விஜய் களத்தில் இருக்கிறார். விஜய ஃபைட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் எல்லா கட்சிகளுக்கும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பாக்குறேன். குறிப்பா அந்த கட்டாயம் என்பது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த மாநாட்டுல திமுக குறித்து கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்காரு. முதல்வர் குறித்து தனிப்பட்ட முறையில விமர்சனம் என்பதை வைத்திருக்கிறார். அதுக்கப்புறம் அதிமுக குறித்தும் அவர் வைத்திருக்கக்கூடிய விமர்சனங்களுக்கும் ஒரு பதிலடி அப்படின்றது அதிமுக தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. விஜயுடைய கால்குலேஷன், அவருடைய ஐடியா என்னன்னா, எதிர்கட்சியுடைய இடத்தை தான் பிடித்து விட வேண்டும், எப்படியாச்சும் அந்த ஸ்பேஸ்ல நமக்கான அரசியலை செய்ய வேண்டும். ஏன்னா 2026 தேர்தல் என்பது தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் அப்படின்னு அவரு டிக்ளேர் பண்ணிட்டாரு. இப்ப அவரு டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள், அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவு பலம், அவருக்கு இருக்கக்கூடிய தொண்டர் பலம் எல்லாம் வைத்துக்கொண்டு அவரால் எந்த அளவுக்கு அந்த இடத்தை பிடிக்க முடியும் அப்படின்றதுதான் நாம வருகின்ற நாட்கள்ல பார்க்க முடியும். பட் ஆனா அதன் மேலே பலர் சந்தேகம் எழுப்புறாங்கல்ல. சிரஞ்சீவிக்கு கூடாத கூட்டமா, வேலுமணி சொல்றாரு, சிரஞ்சீவிக்கு கூடாத கூட்டமா, அவரே அங்க ஒன்னும் பண்ண முடியல, இவரால இங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு அதிமுக தரப்புல இருந்து இவ்வளவு நாள் விமர்சனம் வைக்கல, இப்ப விமர்சனம் வைக்க தொடங்கி இருக்கிறாங்க. இந்த கேள்வியை பலரும் எழுப்புறாங்கல்ல. எதிர்கட்சி அந்தஸ்துக்கு கூட வர முடியாது, அப்படியான ஒரு நிலைதான் விஜயனுடைய அரசியல் பாதை இருக்கு அப்படின்னு அப்படி எடுத்துக்கணுமா நம்ம? இல்ல, நம்ம அது ஒரு தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகுதான் நம்மளால சொல்ல முடியும். பட் இன்னைக்கு தேதிக்கு விஜய நீங்க அவ்வளவு ஈஸியா டிஸ்மிஸ் பண்ண முடியாது அப்படின்ற கட்டாயத்தின் அடிப்படையில தான் எல்லா கட்சிகளும் பேசுகிறார்கள். இப்ப விஜயுடைய அரசியல் மீது பல்வேறு விமர்சனங்கள் அப்படின்றது எல்லா கட்சிகளுக்கும் தேடி தேடி போய் அந்த விமர்சனங்களை வைக்கிறாங்க. நீங்க அவர் ஒரு புது கட்சி, அவர் இப்பதான் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் 2வது மாநாடு நடத்தி இருக்கிறார், சில விஷயங்களை அவர் பேசி இருக்கிறார் அப்படின்னும் போது அந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்வது ஒன்று. ஆனால் உங்களுக்கு திமுக தரப்புல இருந்து வந்திருக்கக்கூடிய பதில் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே பிலோ த பெல்ட் அட்டாக் பண்ண மாதிரி பதில் வந்திருக்கு. ஒரு காலி பெருங்காய டப்பா, அதுக்கப்புறம் விஜய தனிப்பட்ட முறையில விமர்சனம் செய்வது, விஜய் முதல்வரை அங்கிள்னு சொல்றாரு அப்படிங்கறத அவங்களுக்குள்ள ஒரு கொதிப்பை ஏற்படுத்தி இருக்குது இல்ல. கண்டிப்பா அதுதான் ப்ரொவோகேஷன். அதாவது இன்னைக்கு விஜயுடைய ஐடியா என்னன்னா, எல்லா கட்சிகளும் தன்னை எதிர்க்கும் போது அவர் தான் ஒரு விவாத பொருளாக இருக்கிறார், அவர் தான் இந்த ஒட்டுமொத்த விவாதத்துடைய மையமாக இருக்கிறார் அப்படின்ற ஒரு இடத்துலதான் விஜய் தன்னை நிறுத்துகிறார். அதுதான் அவருடைய ஐடியா, அதுதான் இந்த மாநாட்டுடைய நோக்கம். அந்த மாநாட்டுல தேர்தல் 2026 தேர்தலுக்கு முன்னாடி விஜய் அப்படின்றது ஒரு சென்ட்ரல் பிகரா இருக்கணும் அப்படின்றது அவருடைய நோக்கம். அந்த நோக்கத்தை மற்ற கட்சிகள் எல்லாமே பதில் கொடுக்கிறோம் அப்படின்ற வகையில அதை நிறைவேற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு பாக்குறேன். இப்ப நீங்க இதுவரைக்கும் திமுகவினர் விஜயை பத்தி பதில் சொல்லல. விஜய் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விகளுக்கோ விஜய் வைத்திருக்கக்கூடிய விமர்சனங்களுக்கோ பதில் சொல்லல. இப்போ விஜய் குறித்து பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் அப்படின்னா அந்த கள சூழல் அப்படின்றது மாறுகிறது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதாவது விஜய் குறித்து இன்னும் சொல்றாங்கல்ல, அவர் ரொம்ப மேம்போக்கா பேசுறாரு, எப்பவும் பேசுற மாதிரி ஊழல் வாரிசு அரசியல் தான் பேசுறாரு ஒழிய பேச வேண்டிய தமிழ்நாட்டின் மிக முக்கியமான, இந்தியாவின் மிக முக்கியமான பிரச்சனைகள் குறித்து அவர் பேசவே இல்லை. இந்த உரையை எதுக்கு நாங்க பார்த்து பயப்படணும், எங்களுக்கு என்ன விஷயம் இருக்கு, அவர் வருவார் போவார், அந்த லெவல்ல தான் நாங்க அவரை பார்க்கிறோன்றாங்களே, அது அப்படித்தான் எடுத்துக்கணுமா?
இல்ல நீங்க ஒரு கட்சி வருகிறது அப்படின்னும் போது, அதுவும் விஜய் மாதிரி ஒரு உச்சபட்ச நடிகர் வந்து அரசியலுக்கு வராரு அப்படின்னும் போது, இது களத்துல என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துகிறது அப்படின்றது நம்மளை விட அரசியல் கட்சியில இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும், அங்கங்க இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு தெரியும். அதனாலதான் வந்து எல்லா கட்சிகளுக்கும் ஒரு பாதிப்பு இருக்கிறது, இவருடைய அரசியல் வருகையினால எல்லா கட்சிகளுக்கும் ஒரு பாதிப்பு இருக்கிறது. ஆகவேதான் அந்த பாதிப்பை வந்து நம்ம லிமிட் பண்ண முடியுமா அப்படின்றதுதான் வந்து தற்போது அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அதுதான் வந்து இந்த விமர்சனங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. இப்ப நீங்க விஜய் அரசியலுக்கு வர்றது, பெரியாரை முன்னிறுத்தி அவர் அரசியலுக்கு வராரு அப்படின்னும் போது பாஜக நிச்சயமா டிஸ்டர்ப் ஆவாங்க. ஏன்னா பாஜகவுடைய இலக்கே நோக்கமே 2026 இருந்து 2031 தமிழ்நாட்டுல எப்படியாச்சும் கால் ஊன்றி விட வேண்டும் அப்படின்னும் போது, விஜய் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் பட்டாளத்தோட வரக்கூடிய ஒரு நடிகர் பெரியாரை பற்றியும், அம்பேத்கரை பற்றியும், அண்ணாதுரையை பற்றியும், எம்ஜிஆரை பற்றியும் பேசுகிறார், திராவிட கொள்கைகளை உயர்வாக தூக்கி பிடிக்கிறார் அப்படின்னும் போது அவங்களுடைய பிளான் வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கிறது. அதே போல இன்னைக்கு இளைஞர்களை நோக்கி சீமான் போய் கொண்டிருக்கிறார், இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தியாக சீமான் இருக்கிறார் அப்படின்னும் போது, அதை விட கூடுதலாக விஜய் வந்து இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னும் போது அவருடைய அரசியலும் வந்து ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு இடத்துல அது டிஸ்டர்ப் ஆகுது. அவரு என்கிட்ட இருக்கிறது கொள்கை கூட்டம், அவங்ககிட்ட இருக்கிற ரசிகர் கூட்டம் அப்படின்னு சொல்றாருல, அது ஏற்க முடியாது. தம்பி, இதெல்லாம் வந்து எல்லாரும் என்ன வேணா சொல்லலாம். ஆனா அந்த வாக்கு போட்டியை திறந்த உடனேதான் நமக்கு தெரியும் யாருடைய இது என்னவாக இருக்கிறது, யாருடைய செல்வாக்கு எவ்வளவு இருக்கிறது, அது உயர்ந்து இருக்கிறதா சரிந்து இருக்கிறதா அப்படின்னு. பட் இன்னைக்கு தேதிக்கு வந்து விஜயுடைய அந்த வருகை அப்படின்றது பல அரசியல் கட்சிகளை டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. அவங்க எல்லாம் வந்து ரொம்ப முதல்ல சீரியஸா எடுத்துக்கல. இப்பொழுது விஜயுடைய செயல்பாடுகளின் மூலமாக ரொம்ப சீரியஸா இருக்காரு, ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்காரு அப்படின்னு தெரியும் போது அவங்களும் வந்து தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பாக்குறேன். ரெண்டாவது, உங்களுக்கு வந்து விஜயுடைய பேச்சுல உங்களுக்கு வந்து ஒரு சில இடங்கள்ல அவர் வந்து வழக்கமான விஷயங்களை தான் பேசி இருக்கிறார். ரொம்ப பின் பாயிண்டடா சில விஷயங்களை பேசி இருக்க வேண்டும். குறிப்பாக திமுக அரசாங்கத்தை அவர் எதிர்க்கிறார் அப்படின்னும் போது எந்தெந்த விஷயங்களை திமுக அரசாங்கம் தவறு செய்திருக்கிறது, எப்படியெல்லாம் தவறு செய்திருக்கிறது அப்படின்னு அவர் பின் டவுன் பண்ணி பேசி இருக்கணும். அது வருகின்ற நாட்கள்ல அவர் செய்வார் அப்படின்னு பாக்குறேன். உதாரணத்துக்கு அவர் இப்போ பிரச்சாரத்துக்கு எல்லாம் போறேன், நடைப்பயணம் போறேன் அப்படின்னும் போது மேபி அந்தந்த பகுதிகளுக்கு அந்தந்த சூழலுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் வந்து பொதுமக்கள் மத்தியில வைப்பாரு. அரசாங்கத்துக்கிட்ட இருந்து பதில் பெற வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை அவர் வந்து அவருக்கு இருக்கலாம். மேபி அதுதான் அவருடைய திட்டமாக இருக்கலாம். பட் ஒரு விஷயம் அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, இந்த 2026 தேர்தல் களத்துல தான் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு சக்தியாக இருக்க போவது அப்படின்றத அவர் வந்து உறுதிப்படுத்துகிறார் அப்படின்னு தான் பாக்குறேன். அதனாலதான் இந்த அரசியல் கட்சிகள் ஓரளவுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க, டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க அப்படின்னு பாக்குறேன் நாங்க. ஓகே, அப்பாஸ் சார் பேசும்போது சொல்லிட்டு இருந்தாரு, அதாவது கொள்கை ரீதியாக சில குழப்பங்கள் இருக்கு அப்படின்னு. நீங்க எந்த கட்சி ஆரம்பிக்கும் போது கூட உங்க கொள்கை என்ன அப்படின்னு கேட்பாங்க, அந்த விமர்சனம் அப்படின்றது வரும். இந்த விமர்சனத்தை திரு அண்ணாதுரை அவர்கள் வந்து இந்த விமர்சனத்தை வந்து எதிர்கொண்டிருக்கிறார், எம்ஜிஆர் அவர்கள் எதிர்கொண்டிருக்காரு. அப்புறம் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது, ரஜினி கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது உங்க கொள்கை என்ன அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு நிமிஷம் தலையே சுத்திருச்சு அப்படின்னு சொன்ன விஷயங்கள்லாம் நம்ம பாக்குறோம். நீங்க அதே மாதிரி திமுக ஆரம்பிக்கும் போது பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கை தான் உங்க கொள்கையா அப்படின்னு கேட்கும் போது அண்ணாதுரை என்ன சொன்னாரு, ஒன்றை குலன் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது விஷயத்த அவர் சொல்றாரு. அப்ப எல்லா கட்சிகளும் வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி என்ன சொல்லணுமோ அதை சொல்லிப்பாங்க. கொள்கைக்காக எல்லாம் வந்து இங்க பெரிய அளவுக்கு வாக்குகள் விழுகிறது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம கடந்த காலங்கள் பேசியிருக்கோம். கொள்கைகள் எல்லாம் பேசுவாங்க, ஆனா அதுக்காக வாக்குகள் விழுகிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கிடையாது. விஜய்க்கு எப்படி அந்த லீடருடைய அந்த லீடர் எந்த அளவுக்கு வந்து மக்களுடைய பிரச்சனையை பேசுகிறார், எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட அவருக்கு ஆதரவு இருக்கு, எந்த அளவுக்கு அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்கு, என்னென்ன விஷயங்களை அவர் வந்து கையில் எடுக்கிறார் அப்படின்ற இந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் தான் வந்து உங்களுக்கு வாக்குகளை பெறக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. சின்ன சந்தேகம், இப்ப கொள்கை இல்லாம ஒரு அரசியலை முன்னெடுக்கிறது தான் ஒரு ஊதி பெருக்கப்பட்ட ஒரு பிம்பம் பலூனா இருக்கும். ஒரு அடிப்படையில ஒரு கொள்கை இருக்கணும். அது இல்லாம வெறுமனே ஊழலை ஒழிக்கிறேன், நல்லாட்சி கொடுக்கிறேன், மக்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்க போறேன்னு வர்றதெல்லாம் எந்த காலத்திலையும் ஜெயிச்சதா சரித்திரம் கிடையாது, டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவாலை தவிர அப்படிங்கிற கருத்தும் வருது இல்ல, அது எப்படி பாக்குறீங்க?
இல்ல, நீங்க இப்ப சிரஞ்சீவியை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. சிரஞ்சீவி முதல் முறையாக கட்சி ஆரம்பிக்கும் போது 18 இடங்கள்ல அவருடைய கட்சிக்காரங்க ஜெயிச்சாங்க. 18 எம்எல்ஏஸ் இருந்தாங்க. அப்போ உங்களுக்கு சிரஞ்சீவி மீது ஒரு நம்பிக்கை இருந்ததுனால மக்கள் வாக்களிச்சிருக்கார்கள். சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் 2 தொகுதியில போட்டிட்டு ஒரு தொகுதியில தோத்தும் போனாரு. கரெக்ட். ஒரு தொகுதியில தோத்தாரு, ஒரு தொகுதியில ஜெயிச்சாரு. ஆனா மக்கள் அவர் மீது ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன கொள்கை அப்படின்னு கேட்கும்போது சமூக நீதி தான் என்னுடைய கொள்கை அப்படின்னாங்க. விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன கொள்கை அப்படின்னா, நான் ஊழலை ஒழிக்க போகிறேன், அதுதான் என்னுடைய கொள்கை அப்படின்னாரு. அப்புறம் யாருடன் கூட்டணி வைக்கிறீர்கள் அப்படின்னும் போது, நான் மக்களுடனும் கடவுளுடனும் தான் கூட்டணி வைப்பேன் அப்படின்னாரு. ஒன்றிய அரசாங்கத்துல இருக்கக்கூடிய கட்சிகள், அதாவது தேசிய கட்சிகளோட எல்லாம் உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னா, யார் எங்களுக்கு பத்திரத்துல தமிழ்நாட்டுக்கு நல்லது செஞ்சு கொடுக்கறாங்களோ அவங்களோட தான் நான் கூட்டணி போவேன் அப்படின்னாரு. அப்ப அந்த நேரத்துக்கு ஏத்தது போல அவங்க கட்சியினர் அதை பேசிப்பாங்க. இப்ப நம்ம அந்த விஷயத்தை கொள்கை என்ன அப்படின்றத விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவுபடுத்தி விட்டார். திராவிட சித்தாந்தத்தோட தான் நான் அரசியல் களம் காண்கிறேன், திராவிட சித்தாந்தத்தை தான் ஏற்றுக்கொண்டு நானும் அரசியலுக்கு வருகிறேன். அந்த திராவிட சித்தாந்தம் கொஞ்சம் ஒரு மாறுபட்ட சில கருத்துக்களோட நான் அரசியலுக்கு வருகிறேன் அப்படின்னும் போது மக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா, மக்கள் அதை எந்த அடிப்படையில் அதை பார்க்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம தேர்தலுக்கு பிறகுதான் அதை அனலைஸ் பண்ண முடியும். அவருடைய கொள்கையை ஏத்துக்கிட்டாங்களா அல்லது அவருடைய அரசியலை ஏத்துக்கிட்டாங்களான்னு. இன்னைக்கு தேதிக்கு விஜய் ஒரு கிரெடிபிளான ஒரு ஆப்போசிஷன் ஸ்பேஸை எடுக்கணும்னு பாக்குறாரு. அவர் ஒரு கிரெடிபிளான ஒரு ஆப்போசிஷன் கட்சியாக இருப்பாரா? இன்னைக்கு ஆளுகின்ற திமுக அரசுக்கு எதிராக அவர் அரசியல் செய்வது அவர் ஒரு கன்சிஸ்டன்சியோட பண்ணுவாரா? தொடர் நடவடிக்கையாக அது இருக்குமா? நீங்க வருஷத்துக்கு ஒரு முறையோ அல்லது 3 மாசத்துக்கு ஒரு முறையோ ஒரு ஸ்பீச்சை கொடுத்துட்டு போறது இல்லாம தினந்தோறும் அவர் என்ன செய்ய போகிறார், தினந்தோறும் மக்களுடைய பிரச்சனையை எப்படி பேசுகிறார், அன்றாடம் நடக்கின்ற அரசியல் விஷயங்களை அவர் எப்படி இன்டர்வீன் பண்றாரு, என்ன பேசுறாரு அப்படின்றத பொறுத்துதான் மக்கள் மீது அவருக்கான அந்த நம்பிக்கை அப்படின்றது கூடும் அல்லது அந்த நம்பிக்கை அப்படின்றது குறையும். சில கட்சிகள் பெரிய அளவுக்கு ஒரு ஹைப் இருக்கும் உங்களுக்கு ஆரம்பிக்கும் போது, ஆனா போகும்போது சில அரசியல்ல தவறான நடவடிக்கை எடுப்பதனால அவங்களே மக்களுடைய ஆதரவை இழந்து விடுகிறார்கள். அதுக்கு பெரிய உதாரணம் மதிமுக இல்லாத ஆதரவே கிடையாது, மதிமுகவுக்கு கவனத்தை ஈர்க்காத விஷயமே கிடையாது. ஆனா அது எல்லாமே ஒரு தொடர் நடவடிக்கையாக இருக்கிறோம். அந்த விஷயத்துல விஜயுடைய தாவேகா அப்படின்றது கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும். அன்றாட அரசியல் நடவடிக்கைகள் குறித்து அவர்கள் பேச வேண்டும். குறிப்பாக விஜய் பேச வேண்டும் அப்படின்றது ஒரு கட்டாயமாக இனி வரக்கூடிய காலங்கள்ல அது மாறும். இனி வரக்கூடிய நாட்கள்ல அது மாறும். அதை தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்ல வரேன் நான்.